தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடிப்பது பற்றி உபேந்திரா வந்து சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சில விஷயங்கள் பேசியிருந்தார். அதாவது தலைவர் கூட நடிக்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஒரு கனவு, ஆசை, லட்சியம், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா தலைவர் கூட நடிக்கிறது தான் உச்சபட்சமாக சினிமாவுக்கு வரவங்க எல்லாருமே கருதுகிறாங்க. அந்த பாக்கியம் வந்து அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு மட்டுமே கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைச்சிறது கிடையாது. உபேந்திராவுக்கு இப்போ அந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. தலைவர் கூட கூலி படத்தில் உபேந்திரா வந்து நடிச்சிட்ருக்காரு. இது பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தலைவருடன் கூலி படத்தில் நடிச்சிட்ருக்கேன். அவருடன் நடிப்பதால் என்னுடைய நீண்ட கால கனவு வந்து நனவாயிருக்கு. அவர் வந்து எனக்கு ஒரு துரோணாச்சாரியார் மாதிரி. நான் வந்து எப்போவுமே என்னைய வந்து தலைவரோட சிஷியனாக தான் கருதுகிறேன் அப்படின்னு உபேந்திரா வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். சினிமா ஃபீல்டில் இருக்கிற முக்கால்வாசி நடிகர் நடிகைகளில் பார்த்திங்கன்னா தலைவரோட ஃபேனாக தான் இருப்பாங்க. ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தலைவரை வந்து ஒரு குருவாக, அவங்கள ஒரு ரோல் மாடலாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதை தான் இப்போது உபேந்திராவும் வெளிப்படுத்தியிருக்காரு.